கைஸ் SA20 சீசன் 2025 நம்ம ஜேஎஸ்கேயோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கேம்ப் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அதை தவிர ருத்ராஜ் கேக்வாட் இப்ப மகாராஷ்டிரா கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு. அதை பத்தி வீடியோல பொடிதா பார்க்கலாம். அப்ப இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம கிரிக் வியூ சேனலுக்கு போசாந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி எல்லோ தமிழ் சேனல்ல என் வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. அகைன் இது ஒரு புது சேனல் கைஸ். அதுல இனி நம்ம வீடியோ போட போறது அது ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் காரணமா நான் அந்த சேனல்ல இனி வீடியோஸ் வராது. அண்ட் இனிமே இந்த கிரிக் வியூஸ்ல தான் நம்ம சேனலுக்கு அப்லோட் வீடியோஸ் வரப்போகுதுங்க. அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டா ரயில்வேஸ் அகேன்ஸ்டா ருத்ராஜ் கேப்டன்சி பண்றதுக்கு மாட்டாரு. அவர் எதனால அவர் கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்காருன்னு தெரியல கைஸ் நம்மள பொறுத்தவரையும். ஏன்னா மகாராஷ்டிரா தரப்புல இருந்து அபிஷியலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்க தரல. அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் இதனால தான் அவர் கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்காருன்னு. ருத்துவை பொறுத்தவரையும் ரீசெண்ட் டைம்ல சையத் முஸ்தாக் அலியா இருக்கட்டும், விஜய் ஹசாராவே இருக்கட்டும், அவரோட பர்சனல் பேட்டிங் ஃபார்ம் அந்த அளவு நல்லா இல்ல தாங்க சொல்லணும். அண்ட் ஒரே ஒரு 100 விஜய் ஹசாரில ரீசெண்டா அடிச்சிருந்தாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய டீம் அதுவுமே ஒரு முக்கியமான ரீசனா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அண்ட் அவரோட பர்சனல் பேட்டிங் ஃபார்ம் கோசம் அவர் கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கலான்னு அவரோட கேப்டன்சியை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஃப்ரீயா பேட்டிங் ஆடலான்ற மாதிரி கூட சொல்றாங்க. அந்த இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கிறதுக்கு ஐடி பாசிபிள் இருக்கு. ருத்துவை பொறுத்தவரையும் விஜயாசாரியில நல்லா தாங்க கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அவங்க மகாராஷ்டிரா டீம் டாப்ல இருக்காங்க. அவங்க குரூப்ல அவங்க கண்டிப்பா இப்ப நாக் அவுட்ஸ் குவாலிஃபயர் ஆக போறாங்க. அது ஆல்மோஸ்ட் உறுதி தான் சொல்லணும். இந்த நிலைமையில ருத்து அந்த கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்காது. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா அண்ட் என்ன ஒரு விஷயம் தெரியல கைஸ். நம்மளுக்கு இன்னும் அபிஷியலா ஒரு நியூஸ் தெரியாம நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாது. மேபி அது ருத்துக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ரீசன் எதனால அவர் கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் ஆனாருன்னு. அண்ட் பட் சிஎஸ்கேவில் இதை அஃபெக்ட் பண்ணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தான். அங்கே நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இருக்க வேணாம். ருத்து தான் IPL 2025 சிஎஸ்கேவோட கேப்டனா இருக்க போறாரு. ருத்து நல்லா விளையாடும் போதே அவர் டீம்ல செலக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்ப வர இந்தியா இங்கிலாந்து T20 சீரீஸ்ல ருத்து எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அவர் அதுலயுமே அவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதாங்க. பாவம் போறது என்ன நடக்குதுன்னு. அடுத்ததான் நம்ம ஜேஎஸ்கே ஜோபக் சூப்பர் கிங்ஸை பத்தி பார்க்கலாம். SA20 சீசன் 3 நடக்க போது ஆல்ரெடி பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. பட் முக்கியமான பிளேயர்ஸ்ல இப்பதான் ஜாயின் ஆயிருக்காங்க. அதுல ஒரு பிளேயர் தான் நம்ம டெவான் கான்வே. எல்லா சிஎஸ்கே பிரான்ச்சைஸுக்கும் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் மோயின் அலி ரீசெண்டா ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஜானி பாஸ்டோ அவருமே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் நம்ம ஜேஎஸ்கே பிளே பண்ண போறாரு. இன்ட்ரெஸ்டா இருக்குங்க இந்த டீமை பார்க்கறதுக்கு. அண்ட் டேவிட் வீசா அவருமே நல்லா பண்ணியிருக்காருங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த டீம்ல அவர் ஃபைனலா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது மதீஷா பத்திரானாங்க. மதீஷா பத்திரனா சிஎஸ்கேக்கு விளையாடிட்டாரு. இப்ப நம்ம ஜோபக் சூப்பர் கிங்ஸ்மே பார்க்க போறோம். அவர் நியூசிலாந்து டூர்ல பொறுத்தவரையும் அந்த அளவு அவர் நல்லா பண்ணாங்க. பட் பாப்போம் இந்த SA20 எப்படி கலக்க போறாருன்னு. அண்ட் ஜேஎஸ்கேவோட போலிங் லைன் இப்ப லீட் பண்ண போறாரு. அண்ட் ஒரு சில போட்டோஸ் வந்துச்சு கைஸ். அண்ட் இதுல எமன் ஜோன்ஸ் அண்ட் வெயின் லூபே அண்ட் இவர் பால் ராய்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட போட்டோ இருக்கு. அண்ட் பேட்டிங் நல்லா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு போட்டோல நம்மளோட லூயிஸ் டூப்ளாய் அண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் இருக்க ஜேஎஸ்கேக்கு SA20 நல்ல பிளேயர். அவர் ஜேஎஸ்கே கண்டுபிடிச்சு தங்கனே அவர் சொல்லலாம். அண்ட் கீழே நம்ம அலிபாய் போலிங் போற மாதிரி இருக்கு. அண்ட் இதுல நம்மளோட கேப்டன் ஃபேப் டுப்ளசி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இம்ரான் தாகிர் பராசக்தி எக்ஸ்பிரஸ் 43 வயசுல அண்ட் ஓல்டஸ்ட் பிளேயர் நினைக்கிறேன் என்ன பொறுத்த இந்த டோர்னமெண்ட் பிளே பண்றதுல அவரு. அண்ட் இந்த ஒரு போட்டோல நம்ம டெவான் கான்வி பேக் டு எல்லோ ஜெர்சி அகைன் அவரை பார்க்க போறாங்க. IPL 2025 அவரை கண்டினியூ நம்ம பார்க்க போறோம். அதை தவிர கீழே தப்ரேஷ் ஷம்ஷி அவருமே இந்த சீசன் நம்ம டீமுக்கு வந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு போட்டோல நம்ம ஜெரால் கோட்ஸே இருக்காரு. கோட்ஸையை பொறுத்தவரையும் அவர் டீமோட என்னதான் ஜாயின் பண்ணாலும் அவருக்கு இன்ஜுரிக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் இன்ஜுரி ஃபுல்லா ரெக்கவர் ஆனாதான் அவர் நம்ம மேட்சஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்க. ஏன்னா அவருக்கு இன்ஜுரியில இருக்காரு. பட் அவர் இன்னும் ஃபுல்லி ரெக்கவர் ஆகல. ரெக்கவர் ஆனா கண்டிப்பா அவர் நம்ம மேட்சஸ்ல பார்க்கலாம். அண்ட் அது தவிர கான்வே ஹெல்மெட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. க்ளோஸ் டு என்ற மாதிரி அதை போட்டிருக்காங்க. அண்ட் இதுல நம்ம கேப்டன் ஃபேப் டுப்ளசி 2 என்ற மாதிரி போட்டு அது ஒரு போட்டோ கிளிப் போட்டிருக்காங்க. அண்ட் மேல ஜோபக் சூப்பர் கிங்ஸ் வில் லாங் என்ற மாதிரி போட்டு டெவான் கான்வேயோட இந்த ஒரு பிக்சர் இருக்கு. அது தவிர கோச்சிங் ஸ்டாஃப்ஸை பொறுத்தவரையும் நம்ம ஸ்டீஃபன் ஃபிளமிங் சிமன் சார் ஃபீல்டிங் கோச், அதை தவிர ஆபி மாக்கல் பேட்டிங் கோச் அண்ட் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேற லெவலில் இருக்க போது கைஸ் இந்த SA20. அதை தவிர ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம ஜேஎஸ்கே பிளேயர்ஸோட பேட்டிங் பவுலிங் கிளிப்ஸ் எல்லாமே அதில் கண்டினியூ வரும். அதை போய் பார்த்துடுவாங்க.
பார்த்திருப்பீங்க கைஸ், மதிஷா பத்ரானோட bowling-ஆ இருக்கட்டும், டானவன் ஃபெரேராவோட பேட்டிங்கா இருக்கட்டும், அது லாஸ்ட் சீசன் அந்த லாஸ்ட் மேட்ச்ல மறக்க முடியாது. பால் ராய் தைசா 6 அடிச்சு முடிச்சதுலாம் அது பார்ப்போம் கைஸ். இந்த சீசன்ல எப்படி பண்ண போறாங்க நம்ம ஜோபாக் சூப்பர் கிங்ஸ்னு. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல மறக்காம ஜேஎஸ்கே எப்படி வரணும்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் வந்துட்டு மறக்காம நம்ம கிரிக் வியூஸ்க்கு பூஸ் ஆனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த மறக்காம உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ இன்னும் வீடியோ பெறுவது நான் உங்கள் ஹரி.